நிறைய பேர் நினைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் அடிக்கடி தோல்வியை சந்திக்கிறேனே, இந்த தோல்வியை இன்னைக்கு அப்படியே நிரந்தரமாயிடுமான்னு ஒரு பயமத்திலே இருப்பாங்க. ஓட்டப்பந்தயத்தில ஓட்டப்பந்தய வீரர் தோல்வி அடைந்தார் அப்படின்னு நீங்க படிக்கும்போது முக்கியமா கவனிச்சு பாருங்க. தோல்வி என்ற விஷயத்தை எடுத்துட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஓட்டப்பந்தய வீரர். அதாவது ஒரு ஓட்டப்பந்தயத்தில பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் எத்தனை பேர் இருந்தாலும், கலந்து கொள்ளக்கூடியவர்கள் ஒரு சிலர் தான். அந்த ஒரு சிலர் நீங்களும் ஒருத்தர் இருக்கிறீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கங்க. உங்கள போல யாரும் ரிஸ்க் எடுக்காம, "எதுக்குப்பா ஏன்டா நமக்கு தேவையில்லன்னு" வேடிக்கை பார்க்குறவங்க தான் நிறைய இருக்கிறாங்க. ஆனா, நீங்க ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. நிறைய பேருக்கு உதவி இருக்கிறீங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்க காரணமே இல்ல. அதனால உங்கள நீங்க வருத்திக்க வேண்டிய அவசியமே இல்ல. த புக் ஆஃப் மோட்டிவேஷன் இந்த புக் பார்த்தீங்கன்னா, குக் எஃப்எம்ல இருக்கு. டெர்ரி பிரைன் எழுதிய இந்த புக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ் வடிவிலே இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50, 60 கதைகள். குட்டி, குட்டி, குட்டி கதைகள் மூலமாக நம்மள மோட்டிவேஷன் பண்றதுக்கான விஷயங்கள அது வச்சிருக்காங்க. நமக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு. அதாவது பணம் ஒரு பிரச்சனையா இருந்தாலும், உறவுகள் மேல ஒரு பிரச்சனை, நம்மள ஏமாத்திட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை, அங்கங்க நம்மளுக்கு சந்திச்ச விஷயங்கள், வேதனைகள், எல்லா விதமான பிரச்சனையும் நம்மளுக்கு சூழ்ந்து இருக்கும் பொழுது, நம்ம என்ன சொல்லணும்னா, கரண்ட் போச்சுன்னா, ஒரு வீட்ல கரண்ட் போச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்கான ஒரு புக்கு தான் இது. உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஒரு போட்ல நீங்க மீன் பிடிச்சு போட்டுட்டே இருக்காங்க. அதில பார்த்தீங்கன்னா, போட்டு நிரம்புற அளவுக்கு மீன் இருந்தா கூட, ஒரு சில மீன் தான் துள்ளிக்கிட்டே இருக்கும். மத்த சில மீன்கள்லாம் செத்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கும் உயிர் இருக்கும். ஆனா, அதுங்க முடிவு பண்ணிடும். இதுக்கு மேல நம்ப அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நம்ம யாருக்கும் சாப்பாடாக போறோம் முடிவு பண்ணுச்சு. ஆனா, அந்த துள்ளிட்டு இருக்க மீன்ல, இல்ல நான் முடியும். நான் எப்படியாவது தப்பிப்பேன், தப்பிப்பேன்னு துடிச்சுட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த போட் ஓட்டுனருக்கு அது டிஸ்டர்ப் ஆகுனா, அத தள்ளி விட்டுருவான். துள்ளிட்டு இருக்கவன்லாம் தூக்கி போடுறா, ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. அது தூக்கி போட்டுருவான். அது பார்த்தீங்கன்னா தப்பிச்சிரும். இதுதான் விஷயம். நம்ம ஒரு பிரச்சனையில இருக்கும்பொழுது, அதுக்கான முயற்சிகள நம்ம தேடணும். ஒரு பசியா இருக்கும்போது எப்படி நீங்க தேடுவீங்களோ, ஒரு காட்டுல மாட்டிக்கிட்டீங்க. ரொம்ப பசியா இருக்கிறீங்க. அங்க போய் உங்களுக்கு பசிக்கு நீங்க என்னென்னலாம் இலை கிடைக்குதா, தழை கிடைக்குதா, எது கிடைச்சாலும் சாப்பிடலான்ற லெவலுக்கு ஒரு வெறித்தனம் இருக்கு இல்லையா? அந்த வெறித்தனம் உங்கள சூழ்ந்து இருக்கணும். ஏன்னா, நம்மள சூழ்ந்து இருக்கிறவங்க நம்ம எப்படா போவோம், எப்படா இவன் சாவான், இவன் எப்படா இல்லாம போவான்னு தான் நினைப்பாங்களே தவிர, நீங்க கவலைப்படுத்தினால அவங்க கவலைப்பட மாட்டாங்க. நீங்க கவலை பண்ணணுன்னு தான் அவங்க விரும்புறாங்க. அதனால துள்ளிட்டு இருக்க மீன் தப்பிப்பது போல நீங்க உங்கள் வாழ்க்கையில துள்ளிக் கொண்டே இருக்கணும். முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். தோல்வின்றது ஒரு சகஜமான எடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் நீங்க போயிட்டே இருக்கணும். ஒரு ஊர்ல 2 பேர் குதிரையில அமர்ந்து ஒரு பெரிய சவாரி போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த கூட இருக்கிற ஒரு பெரியவர் சொன்னாராம், "தண்ணி பக்கத்துல வந்துச்சுன்னா சொல்லு. நம்ம இறங்கி அந்த குதிரைகளுக்கு தண்ணி காட்டிடலாம்" முன்னாடியே சொன்னாராம். தண்ணி இடம் வந்துருச்சு. ஆறும் வந்துருச்சு. குதிரை ஓட்டியே வந்து இறங்கி குதிரைக்கு தண்ணி காட்ட போறாங்க. ஒரு குதிரை குடிச்சிருச்சு. இன்னொரு குதிரை குடிக்க மாட்டுது. குதிரைய வந்து ஆத்துக்கு கொண்டு போக சொன்னீங்க. நான் கொண்டு போயிட்டேன். ஆனா என் வேலை முடிஞ்சிச்சு. ஆனா அது குடிக்க மாட்டுது. அதுக்கு நான் என்ன பண்ணுது? அவரு கேட்டானாம். அது குடிச்சா தான் நம்ம அவ்வளோ தூரம் போ முடியும். மறுபடியும் தண்ணி தாகத்துல எங்கன்னா அது சோர்ந்து போயிடும். அத குடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பண்ணலாம் யோசிக்கும்போது, அவர் என்ன பண்ணாராம் அந்த பெரியவர் உப்பு கொஞ்சம் எடுத்து அது வாயில போட்டாராம். அந்த உப்பு கரிக்கிறதுனால கடகடன்னு தண்ணி எல்லாத்தையும் குடிச்சிருச்சாம். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டா தான் பாஸ் இருக்கு. எனக்கு கவலையா தான் இருக்கு. எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. ஆனா, இந்த பிரச்சனையில போறதுக்கு வழி எதுவும் கிடைக்க மாட்டுதே அப்படி கேட்டீங்கன்னா, குதிரைய வந்து தண்ணி காட்டுறது வேல தான் கடவுள் வேல. ஆனா, தண்ணிய குடிக்கிறது நம்ம தான் அத குடிக்கணும். அதுக்கான முயற்சிய நம்ம தான் எடுக்கணும். இன்கேஸ் அந்த முயற்சி எடுக்காம ஒரே இடத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, எப்படி அந்த உப்பத்திக்கு வாயில போடுறாங்களோ, அதுபோல நமக்கு ஒரு பிரச்சனைய கடவுள் குடுப்பாரு. ஸோ, அந்த கடவுள் அந்த குடுக்குற பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, ஆஹா! இவரும் நம்மள சோதிக்கிறாருன்னு உட்காராம, அப்படி பண்ணா தான் இவன் அந்த இடத்த விட்டு நகருவான்றத குடுக்குறது. எப்படி தண்ணி கடகடன்னு குடிக்கிறாங்களோ, அதுபோல உங்களுக்கான தேவைகள நீங்க தேடணும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. ஆனா, நீங்க ஆஃபீஸ் ஹவர்ஸ விட வேற எதுவுமே கிடையாது. நான் வீட்ல வந்து தூங்க தான் போறேன் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா, உங்களோட பண பிரச்சனை மாறாது. மனுஷங்ககிட்ட மன்னிப்பு கேட்காம நான் இருப்பேன், நான்ற விஷயம் இருந்ததுன்னா, உங்களுடைய வீட்ல இருக்கிற பிரச்சனை தீராது. ஸோ, மத்தவங்களுடைய விஷயத்தெல்லாம் காதுல நம்ம போட்டோம்னா, நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. ஒரு தவளை கூட்டத்துக்கு ஒரு பெரிய போட்டி வச்சாங்களாம். 4, 5 தவளைங்கலாம் போட்டியில இறங்கிச்சாம். ஒரு பெரிய செவர தாண்டி போகணும். இதுதான் வந்து விஷயம். இந்த போட்டியில கலந்துக்க மக்கள்லாம் கூடி வந்துட்டாங்களாம். எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்களாம். எல்லா தவளையும் கடகடன்னு ஏற ஆரம்பிக்குது. எல்லாம் துள்ள சுத்தி இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்களா, தவளைலாம் சான்ஸே இல்ல. நீங்கலாம் மேல ஏற வாய்ப்பே இல்லன்னு எல்லா தவளையும் பார்த்து எல்லாரும் பார்த்து சிரிச்சுட்டே இருந்தாங்க கைகொட்டி. அந்த 5, 6 தவளை ட்ரை பண்ணது முடியல. அதுல ஒரே ஒரு தவளை மட்டும் எதையும் கண்டுக்காம கடகடன்னு மேல ஏறி போயிருச்சாம். அப்போ மத்த தவளைலாம் கேட்டுச்சாம். "எப்படிப்பா நீ மட்டும் மேல ஏற முடிஞ்சது? நீ மேல வந்து வின் பண்ணிட்டியே எப்படி?" கேட்கும்போது, "எனக்கு காது கேட்காது. எது சொல்றதா இருந்தாலும் சைகையில சொல்லுங்கன்னுச்சாம்." ஸோ விஷயம் என்னன்னா, தவளை கூட்டம் போல தான். நம்ம காது சில விஷயங்கள கேட்காம இருக்கிறது தான் நல்லது.
நம்ம ஒரு முயற்சி அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், இதை செய்யலான்னு நினைப்போம். ஆனால் இது எதாரோ ஒருத்தர் சொன்னதுனால அதை அப்படியே கடப்பில் போட்டுட்டு அடுத்த வழிக்கு போயிடுவோம். ஸோ சில நேரத்தில் நம்ம தவளை கூட்டம் போல், அந்த காது கேட்காத தவளை போல் அது காது கேட்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சின்ன பொண்ணு அவங்க அம்மா கிட்ட, அம்மா கதை சொல்லுமா கதை சொல்லுமான்ட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். அவங்க வீட்டு வேலைலாம் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்களாம். இருமா வேலை செஞ்சுட்டு வரேன், இருமா வேலை செஞ்சுட்டு வரேன் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு ரொம்ப தொந்தரவு பண்ணுதேனால இந்த பொண்ணு கொஞ்சம் கஷ்டமான விஷயத்தை கொடுக்கணுன்ட்டு வேர்ல்டு மேப் இருக்கு இல்லையா, அது பசில்ஸ். ஸோ அந்த பசில்ஸ் எடுத்து கையில் கொடுத்து இதை போடுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது ரொம்ப கஷ்டமான விஷயம், அந்த 3 வயசு குழந்தையால் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டாங்க. அந்த பொண்ணு கடன்னு எல்லாம் போட்டு முடிச்சிச்சான். வாங்கம்மா நான் பண்ணிட்டேன்னு தான். அவங்களுக்கு ஆச்சரியமாச்சு, பரவாயில்லையே ஒரு கதை கேட்கறதுக்காக உனக்கு இவ்வளோ ஆர்வம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சிரிச்சுட்டே சொல்லிச்சான், நீங்கள் ஒரு பக்கத்தை தான் பார்த்தீங்க, கீழே இருக்கிற அதோட பின்பக்கத்தை நீங்கள் பார்க்கலையே அப்படி பார்க்கும்போது பின்னாடி அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஒரு அழகிய ஒரு ஃப்ளவர் இருந்துச்சான். ஸோ அந்த ஃப்ளவர் வந்து ஒரு ட்ராயிங் பண்ணி இருக்கிறதுனால எந்தமா நினச்சிட்டாங்க, அந்த வேர்ல்டு மேப் வந்து கஷ்டமான விஷயம் அவங்க நினச்சிட்டாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் இருக்குது, அந்த ஃப்ளவர் நினச்சா போதும் வேர்ல்டு மேப் வந்துடும்ன்ட்டு. நம்முடைய ஒரு பக்கம் தான் நம்ம பிரச்சனையை பார்த்துருக்கோம். இதோட பிரச்சனைக்கு இன்னொரு விதமான சொல்யூஷன் இருக்கும். அந்த சொல்யூஷனை தெரியாமல் நம்ம அதை மட்டுமே பார்த்துட்டு வந்தோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாது. ஸோ சில நேரத்தில் நம்ம கண்ணு வந்து நமக்கு மங்கலாயிடும். அதனால் நல்ல ஒரு ஆலோசனை சொல்லக்கூடியவங்கள்ட்ட நம்ம அணுகிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த புக் ஆஃப் மோட்டிவேஷனில் இது போல் சின்ன சின்ன கதைகளை நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப சோர்ந்துருக்கேன், இந்த நேரத்தில் இந்த கதைகள்னால எனக்கு என்னங்க பெரிய லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சோர்ந்து இருந்தீங்கன்னா ஒரே விஷயம் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பெரிய காந்தகத்தின் மேலே எவ்வளோ தான் மண் போட்டு இது தண்ணியை ஊற்றி அது ஒரு மண் உருண்டை போல் செஞ்சாலும் அது காந்தகம் தான். அது ஒட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா அந்த மண் போட்டதுனால எந்த பொருள் மேலே ஒட்டாமல் இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிற காந்தகம் இன்னும் உயிரோடு தான் இருக்குது. ஸோ உங்களுடைய பிரச்சனைக்கான சொல்யூஷன் உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களால் இது முடியும், உங்களால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். இதுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மண்ணை தட்டி உதறி போட்டிங்கன்னா நீங்கள் காந்தகன்றது ஊருக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். காந்தகத்துடைய மேக்னெட்டோடைய பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது யாரு தேடியும் போக தேவையில்ல. அது எப்போ தன்னை வெளிப்படுத்துதோ அதுக்கு தேவையானது அது நேராக ஈர்த்துக்கும். அதுக்கு தேவையான விஷயத்தை அதே ஈர்த்துக்கும். ஸோ எங்கேயும் போய் அலைய தேவையில்லை. உங்களை நீங்கள் காந்தகமாக மாற்றுங்க. உங்களுடைய பழைய மனுஷனை கொண்டு வாங்க. இது வரைக்குமே துக்கத்தினாலும் சோர்ந்து போய் கவலைப்பட்டு இந்த போல் மண் போல் உங்களை ஒட்டியிருந்தா உதறி போட்டுட்டு, நான் ஒரு காந்தகம், எனக்கு வர வேண்டிய பணம் வரும், என்னுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக போகுது, எனக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் மாறப்போகுது, நான் பெரிய பெரிய விஷயங்களை செய்ய போகிறேன், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், உங்களோட தாட் அப்படி வரணும். ஸோ நீங்கள் ஒரு காந்தகம், உங்களை தேடி ஒரு பொருள் வரப்போகுது, உங்களுக்கு அருமையான விஷயங்கள் நடக்க போகுது, பெரிய ஆசீர்வாதங்கள் வரப்போகுது. இந்த காந்தகத்துடைய எண்ணங்கள் தான் உங்களை சூழ்ந்திருக்கணும். புக் ஆஃப் மோட்டிவேஷன் இந்த விஷயத்தை தான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுது. ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு சில கதைகள் மூலம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதில் நிறைய பேருக்கு சில சந்தேகங்களாக இருக்கும், சில பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும். ஸோ உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை இந்த வீடியோவில் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜமாக நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிரோஜமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.